தடைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். சின்னம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக வேண்டும், இவங்க தான் கழகத்தினுடைய பொதுச்செயலர் அப்படின்னு மொட்டை எடுப்பே எதுக்குது முழுக்க முழுக்க நான் தவம் இருப்பேன்னு சொன்னது யாருன்னா, அம்மா இறப்புக்கு பிறகு தாயுள்ளம் கொண்டு தன்னுடைய மகனாகிய தினகரனோ அல்லது தன்னோட தம்பியான திவாகரனோ அவர்களை முதலமைச்சராக சின்னம்மா. எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கா சுயநலவாதி. அந்த சுயநலவாதிக்கு துணை போகக்கூடிய அத்தனை பேருமே சுயநலவாதி தான் சொல்வேன் நான். எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கு தமிழக மக்கள் தயாரா இருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுறது. அதிமுகவை பொறுத்த அளவுக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவங்களுடைய ஆதரவு இல்லாம எவனும் முதலமைச்சராக முடியாது. இது சத்தியம் பண்ணி சொல்வேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அம்மா இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவங்க. இவை என்ன ஆளுமை? எடப்பாடி பழனிசாமி என்ன ஆளுமைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளுமையான காமிய நீ. நான் என்ன சொல்ல வரேன், கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டைன்னு சொல்றேன். கொங்கு மண்டலத்தை ரெண்டா ஒரு இடத்துல வந்துருச்சு. ஈரோடு கிழக்கு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனுக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது. அந்த காப்பாற்றணும் அப்படின்னா சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தால் அவரையும் நாங்கள் பாதுகாப்போம். ஏன்னா நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அதிமுகன்றது எடப்பாடி கையிலேயே இல்ல அப்படின்றத சொல்றாங்க. உண்மையாவே அப்படிதான் இருக்க நிலைமை. அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு தேர்தலை பார்த்து பயந்து போகுமா? ஒரு இடைத்தேர்தலை பார்த்து பயந்து போகுமா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, எதிரிகள் துரோகிகள் எடுத்து வைக்கும் வாதங்களை அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. இதுல யார் எதிரிகள், யார் துரோகிகள்? எதிரிகள் அப்படின்னு சொல்றது தவறு. புரட்சித் தலைவி அம்மா இறப்புக்கு பிறகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை முதலமைச்சர் ஆக வேண்டும், இவங்க தான் கழகத்தினுடைய பொதுச்செயலர் அப்படின்னு மொட்டை எடுப்பே எதுக்குது முழுக்க முழுக்க நான் தவம் இருப்பேன்னு சொன்னது யாருன்னா RB உதயகுமார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையை நம்ம பெருசா நினைச்சிட முடியாது. இன்னைக்கு ஏதோ சொல்றாரு அவரு. அது அவர் சொல்றது பெருசா ஃபீல் பண்ண முடியாது. ஆகவே திரு செங்கோட்டையன் அவர்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களுடைய கோரிக்கை என்பது சரியான ஒரு கோரிக்கை. ஏன்னா நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? புரட்சி தலைவர் MGR அவர்கள் அது அம்மாவினுடைய பிள்ளைகள். அம்மாவுடைய துவக்கப்பட்ட 2016 அம்மா துவக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அந்த துவக்கி வச்ச அவங்க நிதி ஒதுக்குனது யாரு? O பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த டயத்துல அந்த விவசாயிகளுக்கு தெரியும் யாரு யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு எல்லாமே தெரியும். அவங்களுடைய புகைப்படம் யாருடைய புகைப்படம் இல்லையே. அதனால நம்ம என்ன அங்க போறதுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு அவர் ஒதுக்கினதுனால, அதனால இதே மாதிரிதான் கழகத்தினுடைய ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர் இதே நிலையில தான் இருக்கிறார்கள். ஆகவே உதயகுமார் அவர் பூசி மறைக்கிறார், ஏதோ ஒண்ணு மறைக்கிறாரு. அவரு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான்னு சொல்லுவேன். ஆனா எடப்பாடி சந்தித்த சவால்கள் 1 2 அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா MGR ஜெயலலிதா போல ஒரு தாயுள்ளம் கொண்டவரா இருக்கிறாரு அப்படின்றது மறு வடிவமா எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்றதையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு சார். தாயுள்ளம் என்ன? தாயுள்ளம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஒரு விஷயம் தம்பி, ஒரு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தாயுள்ளம் கொண்டு அம்மா இறப்புக்கு பிறகு தாயுள்ளம் கொண்டு தன்னுடைய மகனாகிய தினகரனோ அல்லது தன்னோட தம்பியான திவாகரனோ அவர்களை முதலமைச்சராக சின்னம்மா. எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து விட்டாங்க. அப்ப தாயுள்ளம் கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து ஒரு கூவத்தூர்ல அடைகாத்தது போல ஒரு கோழி ஒரு தன் குஞ்சு முட்டையில அடைகாத்து அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் அறிவிச்சுட்டு போனாங்க. அதுதான் தாயுள்ளம். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கா சுயநலவாதி. அந்த சுயநலவாதிக்கு துணை போகக்கூடிய அத்தனை பேருமே சுயநலவாதி தான் சொல்வேன் நான். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், தொடர்ச்சியா கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருக்கிறாரு யாரு? எடப்பாடி பழனிசாமி. சரி, கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் நீங்க சொல்றீங்க, ஏதாவது ஒரு வெற்றியை கொண்டு வாங்க.
தொண்டர்கள் ஆதரவு கொண்டு வாங்க. எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லாம நீங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருந்தா எப்படி தொண்டர்களோட ஆதரவு இல்லாம தான் வந்து 20% வாக்குகள் வந்து நாடாளுமன்றத்தில் எடுத்தாங்களா சார்? ஒரு விஷயம், குப்பரக்கா விழுந்து மீசையில மண்ணோட்டம்னு சொல்றதுல அசிங்கமா இல்லையா? ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் அதிமுக. அதே போல இன்னைக்கு திமுக ஆளுதுன்னா மாபெரும் ஒரு எதிர்கட்சின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்பது சீமானுக்கு பின்னாடி போனதுல தவறு தானே. 3வது இடத்துக்கு போனாங்களா? இல்லங்க, ரெட்டலை சின்னம் என்பது 3வது இடத்துக்கு போயிடுச்சுங்க. தேனி என்பது ஒரு அதிமுகவினுடைய கோட்டை. இங்கே 3வது இடத்துக்கு போயிடுச்ச. 2வது இடத்துல யாரு? டிடிவி தினகரன். அதான் உண்மை. அப்ப அது எப்படி மாத்தி நாங்க சரியா வச்சிருக்கோம் எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஆர்பி உதயகுமார் குறிப்பிடுறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 2026 ஆட்சி கொடுக்கறதுக்கு தமிழக மக்கள் வந்து தயாரா இருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுறது. இல்ல, விஜய் கூட அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்றாரு. நடிகர் விஜய் கூட அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்றாங்க. அவங்களுடைய ரசிகர் சொல்றாங்க. அவங்களுடைய இயக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய நிர்வாகிகள் சொல்றாங்க. அது யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கலாம். அதிமுகவை பொறுத்த அளவுக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவங்களுடைய ஆதரவு இல்லாம எவனும் முதலமைச்சராக முடியாது. இதை சத்தியம் பண்ணி சொல்வேன். அதிமுகவை பொறுத்த அளவுக்கு அம்மா இறப்புக்கு பிறகு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம, அன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. சின்னம்மா அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. எந்த ஒரு தொழிலும் எதிர்ப்பு விதிக்கல. அந்த டயத்துல நான் இப்பவும் எங்களுக்கு பொதுச்செயலாளர்னா சின்னம்மா தான். அந்த சின்னம்மா அவங்க ஆதரவு இல்லாமல் யாரும் மண்ணெடுக்க முடியாது தமிழகத்திலே அதிமுக என்ற பேர் சொல்லி. இல்ல சார், 2021 வந்து சசிகலா இல்லாமதான் வந்து 75 சீட்டு வந்து கூட்டணி கட்சிகளோட ஜெயிச்சாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20% ஓட்டுகளை வாங்குறாங்க. இதுக்கு மேல வந்து சசிகலாவோட ஃபேக்டர் வந்து அதிமுகவில் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல தம்பி, நீங்க ஊடகவியலாளர், நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் ஒன்னா இருக்கும் பொழுது போன நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரே ஒரு இடம் தேனி மாவட்டத்துல ஒரே ஒரு இடம் ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. 10 இடத்துல என்னாச்சு? முழுக்க மக்கள் ஆதரவு இல்லையே இருந்தாலும் அர்த்தம். அதுக்கடுத்தபடி நிறைய தேர்தல் வந்துடுச்சு. நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி, அதே போல ஏகப்பட்ட தேர்தல், இடைத்தேர்தல், நிறைய தேர்தல். 2 இடைத்தேர்தல் போட்டியோட துப்பில்லாத எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்த அவருக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பவும் இடைத்தேர்தல் புறக்கணிப்புகள் நடந்திருக்குல்ல? இல்லைங்க, அது வேற இது வேற. நான் சொல்றேன், அம்மா இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவங்க. இவை என்ன ஆளுமை? நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன ஆளுமைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளுமையில காமிய நீ. நான் என்ன சொல்ல வரேன், கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டைன்னு சொல்றேன். கொங்கு மண்டலத்தை ஒரு இடத்துல வந்துருச்சு. ஈரோடு கிழக்கு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல. ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? உனக்கு மக்கள் ஆதரவு இல்லை, தொண்டர்கள் ஆதரவு இல்லை, அதான் அர்த்தம். சார், இங்க ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இன்னைக்கு காலையில ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. சசிகலா அவர்களோ டிடிவி அவர்களோ இல்ல நானோ கூட எந்த நிபந்தனையும் இல்லாம நாங்க வந்து அதிமுகவில் வந்து இணைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல யாரோட கை ஓங்கி இருக்கு? எடப்பாடியோட கை தானே ஓங்கி இருக்கு. இப்ப ஓபிஎஸ் ஓட இந்த பேட்டியின் மூலமா, இந்த பிரஸ் மீட் மூலமா சொல்றது இல்ல. ஒரு விஷயம், அவர் எந்த அர்த்தத்துல அவர் சொல்லிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த இந்நாள் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் எந்த நிபந்தனை சின்னமாவை சந்தித்தால் அடுத்து அரசியல் வாழ்வு உண்டு நாங்க சொல்றோம். நாங்க தொண்டர்களையும் நாங்க சொல்றோம். ஓபிஎஸ் என்ன சொன்னா எனக்கு தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனுக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது. அந்த காப்பாற்றோம் அப்படின்னா சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்தித்தால் அவரையும் நாங்க பாதுகாப்போம். ஏன்னா எங்களோட குடும்ப பிரச்சனை இது, எங்களோட குடும்ப பிரச்சனை. தலைமையில கட்சின்றது இந்த வழக்கை பத்தி சொல்றீங்களா? நிறைய இருக்கு. இந்த வழக்கு மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. அது எதுக்கு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன், தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான் பேச்சு. குறிப்பா எதை சார் குறிப்பிட்டு சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு உண்டான தகுதிகள் தராதரமெல்லாம் வேணும். அது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு அத்துணை தொண்டர்களும் அப்படின்னா கடக்கோடி தொண்டன் தீர்மானிச்சா 10 தோல்வி பழனிசாமி என்ற ஒரு பட்டத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க. அதுக்கடுத்தபடியா கோடநாடு கொலை வழக்கு அம்மாவனுடைய, அதான் சொல்றேன், அம்மாவனுடைய மறு கோயில். நாங்க
போயஸ்காரனா கோயில் நினைப்போம். அதே மாதிரிதான் நம்ம கொடநாடு பங்களாவும் கோயிலா தான் நினைக்கிறோம். அந்த இடத்துல நீங்க ஆட்சியில் இருக்கும் போது, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அங்க காவல்துறை பாதுகாப்பு தளர்த்தப்பட்டுச்சு, சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகி போச்சு, எல்லாம் ஏகப்பட்டது பேசிட்டோம். அதை பத்தி பேசிட்டோம். மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுக தொண்டை ஒரு காலத்துல ஏத்துக்கிற மாட்டேன் எடப்பாடி பழனிசாமியை. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, மன்னிப்பு உண்டு. சின்னம்மா அவர்களை தலைமை ஏற்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு மன்னிப்பு உண்டு. தமிழக சட்டமன்றத்திலே திரு மு.க. ஸ்டாலின் அவர் சொல்றாங்க, கொடநாடு கொலை வழக்கை பற்றி நான் துரித விசாரணை நடத்த போறேன், அதுல உண்மை குற்றவாளி யாரா இருந்தாலும் அதை கைது பண்ணுவேன்னு அவர் சொல்லும் பொழுது, இப்ப இல்ல ஆரம்ப கட்டத்துல சொல்லும் பொழுது, இவர் வெளிநடப்பு செய்கிறார். யாரு? எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செஞ்சு அன்னைக்கு சேப்பாக்கா ரோட்ல வந்து தரம் நடத்துறாரு. சேப்பாக்கா ரோடு இருக்குல்ல, அப்ப சட்டமன்றம் எங்க இருக்கு? இங்க இருக்கு, சேப்பாக்கத்துல இருக்கு. அப்ப ரோட்ல போய் உட்கார்றாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி, அவருடைய கம்பெனிகள் ரோட்ல போய் உட்கார்றாங்க. அப்ப பூசணிக்காய் களவாணிக்கு தான் நெஞ்சில சொல்ல வரணும். பூசணிக்காய் களவாண்டதான். இப்ப என் தோட்டத்துல பூசணிக்காய் களவு போயிடுச்சு, அப்ப நான் திட்டுவேன். என் தோட்டத்துல யாரா களவாண்டேன், அவன் நாசமா போவேன், விலகாம போவேன்னு சொல்லும் போது, அப்ப யாருக்கு சொன்ன வருதோ அவன் தான் களவாணின்னு அர்த்தம். அது எங்க கிராம பசங்க சொல்ல வரேன், அவன் தான் களவாணி. அன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் அவர் தான், முதலமைச்சர் சொல்றாரு, கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் கைது ஆவார்கள், அதில் யாராருதான் விடமாட்டேன்னு சொல்லும் போது, கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு எதிர்கட்சி தலைவர், எங்களுடைய அம்மா, எங்களுடைய தெய்வம், அவங்களுடைய இல்லத்துல, அவங்களுடைய பங்களாவில இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குன்னா கண்டிப்பா அதை நீங்க துரித விசாரணை படுத்துங்க, அதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். நீ வெளியே போய் ஏதோ தப்பா நடக்க போகுது, நம்மளை தூக்கி உள்ள விட போறாங்க நினைச்சு தருணானத்திலே அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ செங்கோட்டையின் விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவரே வந்து இது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இன்னமுமே வந்து கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான அதிருப்தி இல்லைன்றதுதான் நம்ம தெரிய வருது. ஏதோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தினாரும் போது கட்சியில வந்து இன்னும் அதிருப்தியாளர்கள் இருக்காங்களா? இல்ல, ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அதிருப்தி இல்லாம அவ்வளவு பேச்சு வரும், இவ்வளவு விவாதம் வரும், நீங்க எனக்கு கூப்பிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க கூட என்னை பேட்டி எடுக்கலாம், அதிமுக ஒரு பிரச்சனைக்கு போய் தான் நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. நீ அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இப்ப இல்ல, அவர் அமைதியான மனுஷன். அதிமுகவுல ஒரு, அதாவது பலமாய்ந்த, அதை நான் சொல்ல வரேன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தினுடைய அமைச்சர் அவையில அவர் பங்கேற்றவர். அதே போல கொங்கு மண்டல தளபதி என்று பேர் வச்சால் அவருக்கு தான் செல்லும். எடப்பாடி பழனிசாமி அல்ல, அல்லது நம்ம எஸ்பி வேலுமணி கிடையாது, அவர் தான் கொங்கு மண்டல தளபதி. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு பொறுமையா இருந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? அத்திக்கடவு அவிநாசி திட்டம், யாரால் துவங்கப்பட்டது? புரட்சி தலைவி அம்மா அவர்களால் துவக்கப்பட்டது. யார் நிதி ஒதுக்குனா? ஓபிஎஸ் அவர்கள். அன்றைய நிதியமைச்சர் யார்? ஓபிஎஸ் அவர்கள். அதை செயல்படுத்தின யார்? அன்னைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு 200 அமைச்சர் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில சரி, அந்த மக்கள் எல்லாம் இந்த திட்டம் என்பது செயல்பட்டு ஆயிடுச்சு, நல்லா இருக்கு, மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. மக்கள் ஒரு பாராட்டு நடத்தும் போது, ஒரு அம்மா அவர்களால் வந்தவர், சின்னம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தவர், சின்னம்மா அவர்களால் முதலமைச்சரானவர், அந்த மனசு என்ன சொல்லணும்? இந்த விஷயத்துக்கு என்னை அழைக்கிறீங்க, நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகைப்படம் வேண்டும், அம்மாவுடைய புகைப்படம் வேண்டும்னு சொன்னாலே போதும், மற்றதெல்லாம் விடுங்க. சின்னம்மா போட்டா போடல, ஓபிஎஸ் அண்ணன் போட்டா போட, அதை விட்டுருங்க. இந்த இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல இந்த இயக்கத்தை கட்டி காப்பாத்தின யார்? புரட்சி தலைவர் அம்மா. அவங்க போட்டா வேணாமா? அந்த திட்டத்தை தூக்கி வச்சு அவங்க போட்டா வேணாமா? அதனாலதான் செங்கோட்டையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது வெளியே வராது. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த நிர்வாகி, அவர் சொன்னா வெளியே வருது. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அத்தனை தொண்டர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அது வெளியே வரல, ஊடகம் வெளியே காமிக்கல. அதான் சொல்ல வரேன். சார், இறுதிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் குறிப்பிடும் பொழுது அதிமுகன்றது எடப்பாடி கையிலேயே இல்ல அப்படின்றத சொல்றாங்க. உண்மையாவே அப்படிதான் இருக்கா நிலைமை? அது தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதிமுக சட்டப்பூர்வமா யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கு. ஆனா உண்மையிலே ஒரு நியாயமா பாக்குற போது தொடர்ச்சியா வந்து தொண்டர்கள் எல்லாம் ஏத்துக்கல, எல்லா தேர்தலும் ஏத்துக்கல. அப்படின்போது அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு தேர்தலை பார்த்து பயந்து போகுமா? ஒரு இடைத்தேர்தலை பார்த்து பயந்து போகுமா? அம்மா இறப்புக்கு பிறகு திரு டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டி போடுறாரு. யாருடைய எதிர்ப்பு? திமுக எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு, ஓபிஎஸ் எதிர்ப்பு, இத்தனை எதிர்ப்பும் தாங்கி பிஜேபியோட எதிர்ப்பு, இத்தனை எதிர்ப்பும் தாங்கி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மாவை காட்டி அதிகமான வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாரு.
அப்படி வெற்றி பெறும்போது சகல பொருத்தம் இருக்கு, சகல அதிகாரம் இருக்கு, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு. ஏன் 2 இடைத்தேர்தலை புறக்கணிச்சீங்க? என்ன பயம் உங்களுக்கு? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். அப்ப இதுலயும் நீங்க ஊடகவியலாளர் நீங்க புரிஞ்சுக்கணும், முழுக்க முழுக்க 90% தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை தலைவரை ஏத்துக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எடப்பாடி பழனிசாமியை 90% தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவரை ஏத்துக்கல. அதான் பேச்சு. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசும். மின்னம்பலம் நேரலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி, நன்றி. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.